நம்ம இப்போ ஆம்லெட் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். இப்போ மேலே லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிச்சு. நம்ம இப்போ 3 பழமாக கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆம்லேட்டை வச்சுக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு கொச்சிருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம மெதுவாக இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். இப்போ வந்து 2 விசில் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சூப்பராக நம்மளுடைய ஆம்லெட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. நம்மளுடைய சாப்பாடு ஆம்லெட் எல்லாம் அப்படியே இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.